We are going to solve the problem number 20. புக் எடுத்துக்கோ. பெரிய கணக்கு நம்ம போட போகிறோம். இந்த கணக்கில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். அதனால் தெளிவாக மனசில் உள்வாங்கிக்க. அது பிறகு தான் கணக்கு புரியணும். கணக்கு புரிஞ்சுட்டு இது மாதிரி ஒரு எளிமையான கணக்கே கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டுனா உனக்கு வந்து வருங்காலத்தில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப எளிமையாகிடும். நீ சிஏ பண்ணாலும் இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் போடும்போதே தெளிவாக பாரு, எப்படி போடுறோன்னு பாரு. அப்போ தான் உனக்கு ஒன்றும் புரியலைன்னா ஒன்றுமே புரியாது. புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்கன்னா ஐயா ரொம்ப ஈஸி, நானே அட்டை நானே போடுவேன் சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி. ரைட், we are going to solve the problem. புக் எடுத்துக்கோ. From the following receipts and payments account, from the information given flow of Ramanathan Sports Club, prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on the date. ராமநாதபுரம் விளையாட்டுக் கழகத்தின் கொடுக்கப்பட்டுள்ள பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து வருவாய் செலவின கணக்கையும் இருப்புநிலை குறிப்பையும் தயாரிக்கிறாங்க. அவனுக்கு ஏற்கனவே தெரியும், உனக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்தால் எதுக்கு தயார் பண்ணணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயார் பண்ணணும். ரைட், ஓகே. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, கணக்கு கீழே மேலும் சில செய்திகள். ரெண்டே விவரம் தான். கேபிட்டல் ஃபண்ட் ஆன் 1st January 2018 எவ்வளவு? 30,000. அப்போ முதல் நிதி கொடுத்துருக்குறான், மறக்கக்கூடாது. முதல் நிதி கொடுக்கலைன்னா நீ முதல் நிதி கண்டுபிடிக்கணும். போன கடை நம்ம போட்டோமா இல்லையா, கண்டுபிடிக்கணும். அப்போ உடனே முதல் நிதி கொடுத்துட்டான், கவலை கிடையாது. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், விளையாட்டு பொருட்களின் ஆரம்ப இருப்பு 3000 அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5000. விளையாட்டு பொருட்களின் இறுதி மதிப்பு 5000. அப்போ மேலே வந்து பர்ச்சேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ. பர்ச்சேஸ் எங்கே இருக்குன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் சைடு இருக்கும். அப்போ பர்ச்சேஸ் இருந்ததுன்னா ஆரம்ப இருப்பையும் பர்ச்சேஸையும் கூட்டி இறுதி இருப்பை கழிச்சாக்கா அந்த வருஷம் செலவானது எவ்வளோ தெரியும், செலவு. ஓகே, அப்போ 2 போடுவாங்க. இப்போ கணக்கு பண்ணலாமா? ஓகே, இந்த பக்கம் முதல்ல போடுவோம். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுறோம், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடணும்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நீ எந்த பக்கம் பார்க்கணும்னா பேமெண்ட் சைடு பார்க்கணும். பேமெண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஒன் பை ரெண்ட், டு ரெண்ட். மீண்டும் சொல்கிறேன், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு இருக்கிறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அடுத்தது பெறுதல் செலுத்த கணக்கிலிருந்து வருவாய் செலவு கணக்கு தயார் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடையில விட்டணும், ஓப்பனிங் ஸ்டாக் விட்டணும், க்ளோசிங் ஸ்டாக் விடணும். அந்தந்த வருஷத்துக்குரியதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இன்கம் ரிசிப்ட்ஸ், இன்கம் வருவாயின செலவுகள், இன்கம் ரிசிப்ட்ஸ், இன்கம் வருவாயின செலவுகளையும் வருவாயின வரவுகளையும் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதான் மெயின். வருவாயின செலவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ ரிசிப்ட்ஸும் தான் மட்டும் வரும். எதை விட்டுணும்? கேபிட்டல் ரிசிப்டை விட்டுணும், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் விட்டுணும். மறக்கக்கூடாது. முதலின வரவை முதலின செலவை விட்டுணும், வருவாயின செலவை வருவாயின வரவை மட்டும்தான் எடுக்கணும், தொடக்க இருப்பை விட்டுணும், இறுதி இருப்பை விட்டுணும், அந்த வருஷத்துக்குரியதை மட்டும்தான் எடுக்கணும். இப்போ கணக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்ட் இருக்கு, செகண்ட் ஒன் பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 2 என்டர்டைன்மெண்ட் expenses. How much? 11,200. ரெண்டு தொகைப்படல ரெண்டு 11,000. இது 11,200. Very good. Okay. Next, by furniture. What is furniture? It is capital expenses. முதலீடு செலவு. மனைவி ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், சேர் வாங்குகிறோம், டேபிள் வாங்குகிறோம், பீரோ வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து சொத்து இங்கே வராது, ஃபர்னிச்சர் வராது. ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். அப்போ தான் நம்ம கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தோம். ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது, க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ ஓப்பனிங்கையும் பர்ச்சேஸையும் கூட்டி க்ளோசிங்கை கழிச்சா அந்த வருஷம் கன்சியூம்டு எவ்வளோ தெரியும். அப்போ எனக்கு 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் consumed sports material consumed.
opening stock எவ்வளவு கீழே பாருங்க 3000 and purchase இந்த வருஷம் வாங்குறது எவ்வளவு மேல பாருங்க பேமெண்ட் சைடு பாருங்க ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளவு 13% ரெண்டு இன்புட் 60 less closing stock கிலோவா பாரு closing stock எவ்வளவு 5000 கழிச்சு போடு 11%. இந்த க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு இதே மூலையில வாங்கி உருவாக்கிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு வரும். மறக்கவே மறக்காதே. அப்ப அந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூமர் இந்த 2 மார்க்ஸ்ல இருந்து நம்ம சொன்னா என்ன செய்யணும்? ஓபனிங் ஸ்டாக் பர்ச்சேசிங் கூட்டணும், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வருஷம் எவ்வளவு கன்சியூமர் தெரியும். To sports material consumed opening stock and purchased less closing stock 11,000. Next, match expenses. Match expenses. Match expenses. விளையாட்டு செலவு. Match expenses. எவ்வளவு? 12,000. Next. இன்வெஸ்ட்மென்ட் மேட் இன்வெஸ்ட்மென்ட்னா முதலீடு கவர்மா சொத்து பேலன்ஸ் ஷீட் ஓடிடும் அது வராது. அடுத்தது பை பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் பேலன்ஸ் வரவே வராது. முடிஞ்சுச்சா? இப்போ எல்லாம் எழுதுன பிறகு உங்களுடைய கணக்குல டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். நம்ம ஏற்கனவே கணக்கு படிச்சு முடிச்சிட்டோம். தேர் இஸ் நோ டெப்ரிசியேஷன். அப்போ நம்ம கணக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. அப்போ டெபிட் சைடு எல்லாமே இருக்கும். இப்போ போட்டு கிரெடிட் சைடு இன்கம் சைடு போ. அப்போ இன்கம் சைடு இருக்கணும்னா ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு பார்க்கணும். இப்போ டெபிட் சைடு பாரு டு ஓப்பனிங் பேலன்ஸ் வராது விட்டு டு சப்ஸ்கிரிப்ஷன் எந்த வருஷம் கணக்கு போடுறேன்? எந்த வருஷம் கணக்கு போடுறியோ அந்த வருஷத்துக்குரியதை மட்டும் எடுத்துக்கோ. நம்ம 2018 டிசம்பர் 31 போடுறோம். அப்ப 2018 சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 33,000. அதை மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். மீதி எடுத்துக்கொள்ள 2019 கூடியது வந்திருக்கு. அடுத்த வருஷத்துக்கு கூடியது இப்போ வந்திருக்கு. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்ப ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல டெபிட் சைடு வரும். இந்த 16,000 இந்த 17 கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்போ டோட்டலா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் கொடுத்திருந்தாங்க. கொடுத்துருந்தா என்ன கொடுத்துருந்தோம்? 60, 70, 1,06,000, 1,22,000 கொடுத்துருந்தா இதெல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணி கூட்டி கழிச்சு போடணும். இண்டிவிஜுவல் தனித்தனியாக கொடுத்துட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டு சப்ஸ்கிரைப் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். இந்த வருஷத்துக்கு உரியது மட்டும் எடுத்து போட்டு குழப்பிக்காத. இந்த வருஷம் கணக்கு போடுற 2018 2017 விட்டுறணும், 2019 விட்டுறணும். 2018 உரியது மட்டும் எவ்வளவு? 33,000 33,000 அவுட்டர் காலத்தில் கொடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நான் சொன்னதே சொல்லியிருக்கேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறது சொன்னேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு கிளப்ல நீ மெம்பர் ஆகிற நுழையும் போது கொஞ்சம் பணம் கட்டணும்னு சொல்லுவோம். அதுக்குதான் நுழைவு கட்டணம் அல்லது அனுமதி கட்டணம் அட்மிஷன் ஃபீஸ் ஆர் நுழைவு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பேரு. தெளிவாக மனசில் வச்சுக்கோ. நுழைவு கட்டணம் முதலின வரவாகவும் இருக்கலாம். இட் மே பி கேபிட்டல் ரிசீவ் ஆர் ரெவன்யூ ரிசீவ். வருவாயின வரவாகவும் இருக்கலாம். நான் சொல்லும்போதே தெளிவாக சொல்லிட்டேன். உன்னுடைய கணக்கில் அதை கேபிட்டல் ரிசீப்ட்னு வச்சு போட சொன்னது அது கேபிட்டல் ரிசீப்ட். ஒன்றுமே சொல்லலைனாக்கா அது ரெவன்யூ ரிசீவ். இப்போ நம்ம ஒன்றுமே சொல்லலை. அப்போ அது என்ன? வருவாயின வரவு எழுதிக்கோ. அப்போ வருவாய் எழுது டு பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு பாருங்க? 6,000. 6. ஓகே, அடுத்தது ஜெனரல் டொனேஷன்ஸ். ஜெனரல் பொது நன்கொடை. நல்லா கேட்கும். டொனேஷன் 2 இருக்குன்னு சொல்லணும். ஜெனரல் ஸ்பெசிஃபிக். ஜெனரல்னு சொல்லியிருந்தாக்கா அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருந்தா அது பேலன்ஸ் ஷீட் ஓடிடும். சொன்ன மாதிரி நடத்தும் போதே அப்போ ஜெனரல் டொனேஷன்ஸ் பொது நன்கொடை பை ஜெனரல் டொனேஷன்ஸ். ஜெனரல் டொனேஷன்ஸ் எவ்வளவுங்க? 7,000. 7. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். பழைய விளையாட்டு பொருட்களை விற்கணும். அப்போ பழைய விளையாட்டு பொருட்களை விற்று கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து நமக்கு வருவாய். அப்போ இன்கம் சைடு எழுத வேண்டியதான் பை
sale of old sports materials. How much? 1000. Next, to miscellaneous receipts. சில்லறை வரவுகள் by miscellaneous receipts. சில்லறை வரவுகள் எவ்வளவு? 500. அவ்வளோதானே, எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். இப்போ உனக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பிஸ்னஸ் கன்சர்னா அவங்க என்ன செய்யறாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறாங்க. ஃப்ரம் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வி ஃபைண்ட் அவுட் த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்ன தெரிஞ்சு வரும்னா, சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் நான் சொல்லுவேன். சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், உபரியா பற்றாக்குறையா. உபரினா என்ன? செலவு காட்டில வருவாய் எங்கே பார்த்தா உபரி. If the income is over than the expenditure, it is called surplus. If the expenses is over than the income, it is called deficit. அப்ப தனியா ரஃபா கூட்டி போற மனசுக்குள்ளே கூட்டி பாரு. 33 39 46 47 இன்கம் சைடு 4500. இங்க 22 33 40 45 நெருக்கிட்டு வருது. தனியா கூட்டு 30 40 40 4500. 47,500 இன்கம். 22 33 40 45 200. 45 200. அப்ப எவ்வளவு? 300. சர்ப்ளஸ் எவ்வளவு? 300. Income over expenditure. Over expenditure. 47,500. Income side total 47,500. Expenditure side put in reference to 40,000, 45,200, less than 2,300. It is called surplus. Surplus என்ன? செலவு காட்டில வருவாய் தான் அதிகமா இருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் போடுறோம். ஒரு முறை பார்த்துக்கோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஃபோன் பண்ணி கேளு. தெளிவா பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட் we are going to prepare balance sheet. இது நம்ம போடுறோம்.
தலைப்பு எழுதிக்கோ. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யாரு? ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் Assam 31st December 2018. Here it is. Assets. Here we say first capital fund. Capital fund. கணக்கு கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 30,000. 30,000. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 30,000. இந்த கேபிட்டல் ஃபண்டோட சர்ப்ளஸாக இருந்தால் கூட்டிக்கணும், உபரியாக இருந்தால் கழிக்கணும். நம்ம அங்கே என்ன செய்கிறோம்? முதலோட நிகர லாபமாக இருந்தால் கூட்டிக்கிறோம், நிகர நட்டமாக இருந்தால் கழிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இல்லை. இப்போ நம்ம நினைக்கல சர்ப்ளஸ் தானே, அண்ட் சர்ப்ளஸ் 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 எவ்வளோங்க? 2,300 கூட்டி 32,300. ஓகே. அடுத்தது நம்ம கணக்கில் லேபிள் சைடில் இருக்கிறோம். லேபிள் சைடில் என்ன வரும்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் தான் பார்க்கணும். மேலே போ ரிசீப்ட் சைட் பாரு. சப்ஸ்கிரிப்ஷன் 2,17, 2,18, 2,19. நம்ம 2,18 தான் கணக்கு போகிறோம். 2,18 எடுத்துக்கிட்டோம். 2018 8,019 வந்திருக்கு. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ அது வந்து லேபிள் சைடு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் in advance வருஷத்துக்கு கொடுப்போம். 2019 எவ்வளோங்க? 16,000. 16. ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. லேபிள் சைடு ஓவர். இப்போ அசெட் சைடு. அசெட் சைடு பேமெண்ட் சைடு யாராவது சொத்து வாங்கிருக்கோம் பாரு. 2 என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபர்னிச்சர் வாங்கிருக்கோம் இல்லையா? எழுதுங்க. ஃபர்னிச்சர் எவ்வளோ வாங்கிருக்கோம்? 10,000. 10. Next, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸில் அப்போ க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குதான்னு பார்க்கணும். பாரு கீழே முடியா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்கா இல்லையா? அப்போ எழுதிக்கிறோம் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். மறக்கக்கூடாது, இந்த ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ல கீழே இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்தோம் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளவு சார்? கீழே 5,000. இது வந்து கீழே இருக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் மேஜர் எக்ஸ்பென்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மேட். இன்வெஸ்ட்மெண்ட் how much? 28. Okay, next, cash in hand. Cash in hand 1,300. Cash at bank. வேற எவ்வளவு எளிமையான நம்பர். Cash at bank. வேற எந்த ஒன்று குறைவே இல்லை. Cash at bank எவ்வளவு? 4,000. அவ்வளோதான். எல்லா விவரமும் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ எல்லா விவரம் எழுதி முடிச்சது பிறகு 2 பக்கம் கூட்டி போட்டால் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் நம்ம போட்ட கணக்கு ரைட்டுன்னு அர்த்தம். 10, 15, 20, 43, 44 அப்பா ஒரு முடிச்சாச்சா? இதெல்லாம் முன்னாடி 20 மார்க்ஸில் கேட்கும். இப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்க தொடங்குறான். 5 மார்க்ஸில் கேட்கும்போது ஒன்று என்ன கேட்குறேன்னா, ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் போடு, அல்லது பேலன்ஸ் ஷீட் மட்டும் போடு.
ரைட். இந்த கணக்கை வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு முறை பார்த்துட்டு நீங்களே ஒரு முறை போட்டு பாருங்கள். பெரிய கணக்கு போட்டு பார்க்க தொடங்கினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதை பார்த்து உங்களுக்கு போட தெரியும். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போடலாம், பேலன்ஸ் ஷீட் போடலாம். மீண்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு முறை போட்டு பார்க்கணும். புரிஞ்சுக்கிட்டு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ தான் புரியும், எளிமையாக இருக்கும்.